Good day to you all. Manipulate versus inculcate இரண்டும் வினைச்சொற்கள். பொதுவாக கட்டுப்படுத்துவது, மாற்றுவது, இயக்குவது, உருவாக்குவது, ஏற்படுத்துவது, பதியச் செய்வது, புகட்டுவது போன்ற அர்த்தங்களை பெறும். அப்போ இவை இரண்டையும் எவ்வாறு பிரித்தறிந்து நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாங்க பார்க்கலாம். Manipulate, to control or influence a person, group or a situation cleverly and often unfairly or dishonestly to achieve a personal goal. அதாவது ஒரு சுய லாபத்திற்காக ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது குழுவாக இருக்கலாம், அல்லது ஒரு சந்தர்ப்பத்தையாக இருக்கலாம், கட்டுப்படுத்துவது அல்லது ஆதிக்கம் செலுத்துவது. என்ன வழியில? அது நேர்மையற்ற வழியாக இருக்கலாம், அல்லது நியாயமற்ற வழியாக இருக்கலாம். ஆனால் very talented and clever manner. பொதுவில் எதிர்மறையான அல்லது ஏமாற்றும் துணி கொண்டது. இந்த manipulation, இதனிலிருந்து உருவாக்கக்கூடிய நவுன் என்னது? manipulation. manipulation லாங் டேர்ம் எங்களுக்கு தேவைன்றது இல்லை, அல்லது manipulation ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டியா இருக்கணும்ன்ற தேவை இல்லை. எங்களுடைய ஷ்ரூட்னஸ், அதாவது எவ்வளவு திறமையா நாங்க இருக்கிறோமோ அதை பொறுத்து manipulation டைம் வேறுபடும். எதற்காக நாங்கள் இந்த manipulation செய்யறோம்? எங்களுடைய சுய லாபத்திற்காக. You can manipulate people, you can manipulate emotions, you can manipulate data. அடுத்து நாங்க பார்ப்போம் inculcate. Inculcate என்பது to teach or instill an idea, value or habit persistently and firmly through repetition for the benefit of the receiver or general public. நாங்க கற்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லாட்டி விதைக்கிறேன்னு சொல்லுவோம் இன்ஸ்டில். எதை? ஐடியாஸ், வேல்யூஸ், ஹேபிட். எதற்காக? யாருக்கு நாங்கள் அதை கொடுக்கின்றோமோ, புகட்டுகின்றோமோ, கற்பிக்கின்றோமோ அவருடைய நன்மைக்காக அல்லது ஒரு பொது சமுதாய நன்மைக்காக. பொதுவில் இந்த இன்கல்கேட் என்னும் சொல்லை நேர்மறையான மற்றும் சமநிலையான துணை கொண்டதாக பயன்படுத்துவோம். You can inculcate values, inculcate habits, inculcate morals, inculcate discipline, inculcate knowledge, inculcate respect or inculcate patience. இது யாரால எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? Who can be the inculcator? அதை புகட்டுபவர் யாராக இருக்க முடியும்? Can be parents, teachers, leaders, mentors or coaches. இனி நாங்க இந்த இரண்டு வினைச்சொற்களையும் எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் என்பதை உதாரண வாக்கியங்களூடாக பார்ப்போம். அந்த நிறுவனம் பங்கு சந்தையை சூழ்ச்சியுடன் கட்டுப்படுத்தியது. The company manipulated the stock market. அவள் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றுவதில் திறமைசாலி. She is good at manipulating situations in her favor. சில விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களை தேவையில்லாத பொருட்களை வாங்க திணிப்பார்கள். சாதாரணமா ஒரு பொருள் நமக்கு தேவையானதாக இருக்காது, இருந்தாலும் அவங்க மேனிபுலேட் பண்ற விதத்துல எங்களுக்கு அதை வேண்டிடணும், வேற வழி இல்லாம வேணும்னு தோன்றலாம், இல்ல தேவை போல கூட தோன்றலாம். Some sales people manipulate customers to buy unnecessary things. அவளின் உணர்வுகளை தூண்டி இரக்கம் பெற்றான். He manipulated her emotions to gain sympathy. தேர்தலுக்கு முன் ஊடகம் மக்களின் கருத்தை மாற்றுவதற்காக செயல்பட்டது. The media manipulated public opinion before the election. Inculcate, பள்ளி சமூக பொறுப்புணர்வை மாணவர்களில் உருவாக்குகிறது, விதைக்கிறது. The school inculcates a sense of social responsibility. தன் மகனுக்கு சேமிக்கும் பழக்கத்தை அவள் வளர்த்தாள், புகட்டினாள். She inculcated the habit of saving money in her son. பெற்றோர்கள் பிள்ளைகளில் நேர்மையின் மதிப்பை மனதில் பதிய செய்ய வேண்டும். Parents must
inculcate the value of honesty in children. நல்ல பழக்க வழக்கங்களை சிறு வயதிலிருந்தே பதிய செய்ய வேண்டும். Good habits should be inculcated from childhood. பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்களில் குழு ஒருமைப்பாட்டை புகட்டுகிறார்கள். Coaches inculcate team spirit in athletes. இப்போ உங்களுக்கான 2 வினாக்களை பார்ப்போம். அவன் தன் தம்பிக்கு வாசிப்பு மீது விருப்பத்தை உருவாக்க முயற்சித்தான். அவள் தனக்கு தேவையானதை பெற அவனை தூண்டினாள். Please comment your answer. Very good. இப்போ இந்த manipulate என்பதை நாம் நெகட்டிவ் மீனிங்கில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா? இல்லை, விதிவிலக்கான ஒரு சில சந்தர்ப்பங்கள் உண்டு. வாங்க பார்க்கலாம். manipulate என்பதை நியூட்ரல் மீனிங் or you can say பாசிட்டிவ் மீனிங்கிலும் பயன்படுத்த முடியும். especially referring to physical skills. அவன் இயந்திரத்தை சரி செய்ய கட்டுப்பாடுகளை நுட்பமாக இயக்கினான். He manipulated the controls to fix the machine. He manipulated the controls to fix the machine. சத்திர சிகிச்சை மருத்துவர் கருவிகளை நுட்பமாக இயக்கினார். The surgeon skillfully manipulated the instruments. The surgeon skillfully manipulated the instruments. அப்ப இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். Manipulated என்பது commonly we use with negative tone, and there are special cases we can use the word manipulate with neutral or positive tone. The one who manipulates is called manipulator. அதேபோல the one who inculcates is called inculcator. இதேபோல யாரை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்களோ அவ்வாறு கட்டுப்படுத்தப்படுபவர்களை manipulate அப்படின்னு சொல்லலாம். ஆனால் inculcate என்னும் வேர்ட் இல்லை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த manipulate, inculcate இரண்டிற்கும் ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய இடியம் எவை என்பதையும் பார்ப்போம். manipulate என்பதை pull the strings என்னும் இடியம் பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். He pulled the strings to get his case dismissed. அதே போல inculcate என்பதை நாம் plant a seed என்னும் இடியம் பயன்படுத்தி வெளிப்படுத்தலாம். The teacher planted a seed of curiosity in her students. Now this is the time for you to try your own examples. Thank you for watching.